வணக்கம். விக்ரமாதித்தன் கதையில் ஒரு முக்கியமான இடத்துல நிப்பாட்டிட்டு வந்தோம். அது ஒன்றும் இல்லை, முன்கதை என்ன, ஒரு அந்தணனுடைய மகனை மீன் முழுங்கிருச்சு. அதை போய் விக்ரமாதித்தன் காப்பாற்றிட்டு வந்தார். வந்தவர் ஒரு நாட்டை பார்த்த உடனே அந்த பையனையும் கூட்டிகிட்டு அந்த நாட்டுக்கு போனோடனே அந்த நாட்டு இளவரசியினுடைய கல்யாணம் நடக்க போகிற நேரம் மற்ற மன்னர்களையெல்லாம் தன்னுடைய சாதுரியத்தால் கவர்ந்த விக்ரமாதித்தன் தானே போய் அவளை கல்யாணம் பண்ணுறதுக்காக போகிறார். இப்போ அவள் என்ன பண்ணுறா, ஒரு திரை தொங்க விட்டுட்டு அந்த பக்கம் உட்காந்துக்கிறா, இந்த பக்கம் விக்ரமாதித்தன். வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணுறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட விக்ரமாதித்தன் தன்னோட இருந்த வேதாளத்தை, நீ இந்த திரைக்குள்ளே போய் கதை சொல்லு அப்படிங்கிறார். இது வரைக்கும் தான் நம்ம சொல்லிட்டு வந்தோம். திரைக்கதை இப்போ ஆரம்பமாகுது. என்ன, வேதாளம் திரைக்குள்ளே போயிடுச்சு. திரை பேச ஆரம்பிச்சோன்னா அவள் பயந்து போயிட்டா. இதனடா அது திரை பேசுதே அப்படின்னு யோசிச்சு பார்த்தா. அப்போ திரை சொல்லிச்சு, ரொம்ப நாளைக்கு முதல்ல சந்திரகிரி என்ற ஒரு ஊரை கந்தரூபன் என்ற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு வெகு நாளாக குழந்தை இல்லை. பிறகு குழந்தை கிடச்சிது. அந்த குழந்தைக்கு காந்தரூபன் பேர் வச்சான். அவனுக்கு கல்யாணத்துக்கு பெண் பார்த்தாங்க, கிடைக்கல. ஓவியத்தை வரைஞ்சி வச்சுக்கிட்டு பல பேர்கிட்ட கொடுத்து விட்டான் மன்னன். அவங்க கொண்டுட்டு ஒரு சோலையில் போய் தங்கியிருந்தப்ப அந்த பக்கத்தில் மகேந்திரகிரிங்கிற ஊரை சேர்ந்த காந்தரூபி என்ற இளவரசிக்கு மணமகன் தேடி வந்தாங்க. இந்த ரெண்டு பேரும் சந்தித்த இடத்துல ரெண்டு பேருடைய அந்த ஓவியத்தையும் பார்த்துட்டு இதிலே சரியான பொருத்தம்னு சொல்லி அவங்கள திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. காந்தரூபன் என்ற இளவரசனும் காந்தரூபி என்கின்ற அந்த இளவரசியும் அழகில் மிகச்சிறப்பாக விளங்கினார்கள். அவர்கள் சேர்ந்து வாழ்ந்தார்கள். ஒரு நாள் இவங்க தங்களுடைய அந்த 7 அடுக்கு மாளிகையில் மொட்டை மாடியில் படுத்து தூங்கிட்டு இருந்தப்ப ஆகாய மார்க்கமாக போன தேவலோகத்து பெண்கள் இவனுடைய அழகை பார்த்தாங்க. பார்த்த உடனே என்னாச்சு, இவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. நல்லா நினைவு வச்சுக்க. இந்த இடத்துல ஒரு சின்ன இது ஞாபகத்துக்கு வரணும். மங்கையர்க்கரசின்னு ஒரு படம் வந்தது அந்த காலத்தில். அதாவது பியூஷ் சின்னப்பா நடித்த படம் வந்து அதில் இந்த கதையை அப்படியே எடுத்து பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த காந்தரூபனை தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டா அந்த 7 பெண்களும் அவங்க கூடவே வச்சுக்கிறாங்க. ஆனால் நடுவில் கொண்டு வந்து ஊரில் விட்டுட்டு போவாங்க. இவளுக்கு கணவன் எப்போ வர்றான் எப்போ போகிறான்னு தெரியாது. ஆனால் இவள் திடீர்னு கருவுட்டுறா. இதுக்கு இடையில் கணவனும் காணா போயிட்டான். இவ்வளோ கர்ப்பமாக இருக்காளே, என்ன செய்கிறதுன்னு அந்த ராஜா பார்த்தான். உடனே மந்திரிகள்லாம் சொன்னாங்க, இப்படிலாம் இருந்தால் நமக்கு நல்லதில்லை, இவளை கொண்டு காட்டில் விட்டுருவோங்கிறாங்க. நிறைமாத கர்ப்பிணியான அவளை கொண்டு காட்டில் விட்டுறாங்க. பாருங்கள், அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்திருக்கு பாருங்கள். கணவன் எங்கேன்னு தெரியல, தான் கருவுற்றுறது எப்படின்னு தெரியல, எதுக்காக காட்டில் விடப்பட்டோம்னு தெரியல. அப்படிப்பட்ட நேரத்தில் அங்கே ஒரு தாசி குலத்தை சேர்ந்த பெண்ணு தன் மகை இறந்து போயிட்டான்னு அவளை எரிக்க வந்திருக்கா. அவளும் கர்ப்பிணியாக இருந்திருக்கா. அந்த நேரத்தில் இவளை பார்த்த உடனே, சரிம்மா நீ வா, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காந்தரூபியை கூப்பிட்டு போய் வீட்டில் வச்சுருக்கா. அப்போ குழந்தை பிறக்க போகிற நேரத்தில் அந்த மருத்துவச்சியை கூப்பிட்டு, அந்த காலத்து அவங்க தான் டாக்டருங்க, கூப்பிட்டு ஆம்பளை பிள்ளை பிறந்தால் கொன்று விடு, பொம்பளை பிள்ளை பிறந்தால் வளர்த்துக்கிடுவோம். ஏன்னா அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பயன்பாடு கிடையாது. மருத்துவச்சி பிரசவம் பார்த்தா பிறந்தது ஆம்பளை பிள்ளை. இவ கொல்ல சொல்லிட்டா. அப்போ சரி, இப்போ இவ பிள்ளையை கேட்பாள், என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு மரப்பாச்சி பொம்மையை வச்சு இதுதான் நீ பெற்ற அப்படின்ட்டாங்க. அவளுக்கோ தாங்க முடியாத துயரம். கணவன் இல்லை, நாடு இல்லை, பிள்ளையோ அப்படி பிறந்துருச்சுன்னு அவள் வருந்தி வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். இப்போ அந்த கொண்டு போனால மருத்துவச்சி அவள் அந்த குழந்தைய கொல்லலை. அவள் பார்த்து என்ன பண்ணா, அங்கேருந்து ஒரு 5 நாகம் இருந்துச்சான், அதனுடைய புத்துக்கிட்ட வச்சுட்டு போயிட்டான். அந்த பாம்பு கொண்டு போய் கோயிலில் தூக்கி கொண்டு வச்சுட்டு போயிடுச்சு. ஏன்னா அந்த நாட்டு மன்னர்கள் அந்த பாம்புக்கு பால் வறப்பாங்களாம். வந்த மன்னன் பார்க்குறான், குழந்தைய பார்த்தோன்னே அழகு தாங்க முடியல. அவன் தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போய் வளர்க்க ஆரம்பித்தான். இந்த பையன் வளர்ந்து வந்தால் தான் மகன் மாதிரியே இருக்கானேன்னு இவனுக்கு ஒரு சந்தேகம், யாராக இருப்பான்னு. அப்போது ஒரு நாள் இவன் வீதியில் விளையாண்டுட்டு இருந்தப்ப மேலே இருந்து அந்த காந்தரூபி பார்த்தா, என்னடா நம்ம கணவன் மாதிரியே இருக்கான். ஆனால் கணவன் இந்த இளவயதாக இருக்க முடியாதுன்னு நினச்சோடனே அவன் இவளை பார்த்துட்டான். பார்த்தா தன் தாயின்னு தெரியாமல் அவளுடைய அழகில் மயங்கிட்டான். அதோடு மட்டும் இல்லை, இன்றைக்கி ராத்திரி அவள் வீட்டுக்கு வரப்போறேன்னு சொல்லு அப்படின்ட்டான். இந்த கதை அப்படியே படமாக வருங்க. பியூஷ் சின்னப்பாவும் கண்ணாம்பாவும் நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அன்றைக்கி இரவு வந்தவன் என்ன பண்ணால், தன் தாயின்னு தெரியாமல் அவளை நோக்கி போகிறான்.
அப்போ கன்றுக்குட்டி படுத்துருந்தது, மாடு படுத்துருந்தது. கன்றுக்குட்டி வாழை மிதிச்சுட்டான். கன்றுக்குட்டி அம்மா இங்கே வருமா, என் வாழை மிதிச்சிட்டான்னு சொன்ன உடனே பசு சொல்லிச்சான், விடுவிடு, தன்னுடைய தாயின்னு தெரியாமல் அவளை போய் பெண்டாள போகிறானே, இவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னு சொன்னோடனே அவனுக்கு இந்த மிருகங்களுடைய பாசை தெரியுமா. அவன் பயந்து போயிட்டு உடனே திரும்ப போய் என்ன பண்ணான், ராஜாட்ட சொல்லி அவங்கள எல்லாரையும் வரவழைச்சி யாருன்னு உண்மையை கேட்ட உடனே எல்லாரும் உண்மையை சொன்னாங்க. அப்போ இவ தான் நம்முடைய மருமகள், இவன் தான் பேரன், மகன் எங்கன்னு எல்லோரும் தேடினாங்க. அப்போ தான் சொன்னாங்க, இந்த யாரோ தேவலோகத்து பெண்கள் கொண்டு போயிருக்காங்க, அதை மீட்டுட்டு வரணும்னு சொல்லி அங்கேருந்து தெய்வம் சொல்லுச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம், சோமவார விரதம் இருந்தால் திங்கக்கிழமை தோறும் தன்னுடைய கணவனை மீட்கலான்னு சொன்ன உடனே அதே மாதிரி சோமவார விரதம் இருந்தால் கணவன் சேர்ந்தான். வந்த உடனே அவங்கெல்லாம் ஒன்றா சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ இந்த திரைக்கதையை எப்படி சொல்கிறாங்கன்னா, விக்ரமாதித்தன் திரையை கொஞ்ச நேரம் சொல்ல வைக்கிறாரு, அப்புறம் இதுக்கு மேலே கதையை விளக்க சொல்ல வைக்கிறாரு. விளக்கு கொஞ்ச நேரம் சொன்ன பிறகு அந்த தலையாணி சொல்லும் அப்படிங்கிறாரு. இப்படியே சொல்ல அதை கேட்டு பயந்து போன அந்த ஏலாகரம்பை என்ன பண்ணால், வந்திருக்கவர் விக்ரமாதித்தனாக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, நான் தப்பு பண்ணிட்டேன், உடனே இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சிட்றேன் அப்படின்னு அவன் விக்ரமாதித்தன் என்ன பண்ணான், அவளை மணந்துக்கிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு ஊருக்கு போய் அந்த மீன் முழுங்குச்சி அந்தரன் மகன் அவனை கொண்டு போய் அவன்கிட்ட சேர்த்துட்டு மீண்டும் தன்னுடைய அரசவைக்கு போனார். இவ்வளவு விஷயத்தை அந்த பதுமை சொல்லிவிட்டு, ஏ போஜராஜனே, இத்தனை தகுதி உனக்கு இருந்தால் நீ இந்த படிக்கட்டில் ஏறு. மன்னன் ஏறலை, அவன் திரும்பிட்டான். மறுநாள் படிக்கட்டுக்கு வந்தானா, மறுபதுமை பேசிச்சா, புதிய கதை வந்ததா நம்ம பார்க்கலாம். இதில் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, இந்த விக்ரமாதித்தன் கதையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதையும் தனியாக எடுத்தாலே பாகுபலி மாதிரி படங்களாக எடுக்கலாம். கதைகள் அத்தனை அருமையாக இருக்கும், அத்தனை ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அத்தனை இருக்கும். அவ்வளோ செய்திகள் இதில் இருக்குது. விக்ரமாதித்தன் கதைகள் படித்து பாருங்கள், கேட்டு பாருங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.